அன்பு நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணவிருப்பது மதுரையில் அஷ்டமி சப்பரம் விழா ஏன் கொண்டாடப்படுகிறது என்று தெரியுமா? அதனை இக்காணொளி மூலம் நாம் அறிந்து கொள்வோம். எனவே இக்காணொளியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள். வாருங்கள். மதுரையம்பதியில் எழுந்தருளியுள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் விழாக்களுக்கும் பஞ்சம் இல்லை. அனைத்து சுப தினங்களிலும் மாசி வீதிகள் களை கட்டும். அந்த வகையில் மார்கழி மாதத்தில் மார்கழி மாத தேய்பிறை அஷ்டமி நாளில் சுவாமியும் அம்மனும் மதுரை நகர் வீதிகளின் வழியாக அனைத்து உயிர்களுக்கும் படி அளக்க உலா வருவது வழக்கம். சுந்தரேஸ்வரர் கடோரபாபி என்பவனுக்கு முக்தியளித்த லீலையாகவும் சகல ஜீவராசிகளுக்கும் படியளந்த லீலையாகவும் இதை சொல்வது உண்டு. அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் சார்பாக நடைபெறும் முக்கிய விழாக்களில் இதுவும் ஒன்று. அஷ்டமி சப்பரம் என்னும் தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெறும். இந்நிகழ்ச்சி அதிகாலை 5:30 மணிக்கு கோயிலில் இருந்து சுவாமி அம்பாள் இருவரும் புறப்பாடாகி மதுரையின் 4 வெளி வீதியில் வலம் வந்து அங்கிருந்த சப்பரத்தில் சுவாமி பிரியாவிடையுடனும் அம்மன் தனியாகவும் அடியார்கள் கைலாய வாத்தியம் முழங்க சப்பரங்களில் வீதியுலா வந்து அம்மன் சப்பரத்தை பெண்கள் இழுப்பது தனிச்சிறப்பாகும். 4 மாசி வீதிகளிலும் வலம் வந்த சப்பரத்தை ஆயிரக்கணக்கான மக்கள் சாமி தரிசனம் செய்வர். சப்பரம் வீதிகளில் வலம் வரும்போது அரிசியை தூவிச் செல்வர். மேலும் கீழே சிதறி கிடந்த அரிசியை கூடியிருந்த பக்தர்கள் எடுத்துக்கொண்டு வீடுகளுக்கு செல்வர். திருவிழாவில் எடுக்கப்பட்ட அரிசியை வீட்டில் வைத்து வேண்டிக் கொண்டால் அள்ள அள்ள அன்னம் கிடைத்து பசி எனும் நோய் ஒழியும் என்பது நம்பிக்கை. இந்த நிகழ்வுக்கான முக்கியமான வரலாற்றை நாம் அறிந்து கொள்வோம். ஒரு நாள் எம்பெருமான் ஈசனும் அன்னை உமாதேவியாரும் ஏகாந்தமாயிருக்கும் போது தேவி தாய்க்கே உரிய கவலையுடன், ஏன் சுவாமி, இவ்வுலகில் தோன்றிய உயிர்கள் இறக்கும் வரை துன்பத்திற்கும் பாவத்திற்கும் ஆளாகும் நிலை மாற வழியில்லையா? பிறப்பு இறப்பின்றி முக்தி அடையவும் பாவங்கள் தீர்க்கவும் ஒரு வழி சொல்லுங்கள் என்றாள். அச்சமயம் உயிர்களுக்கெல்லாம் தந்தையான சிவபிரான் திருவாலவாய் எனப்படும் மதுரையின் சிறப்பை எடுத்து கூறியதோடு அஷ்டமி பிரதட்சிணம் பற்றியும் தேவிக்கு விரிவாக விளக்கினார். மதுரையில் வாழ்ந்து அஷ்டமி பிரதட்சிணம் செய்வோருக்கு இகபர துன்பம் நீங்கி முக்தி கிடைப்பது உறுதி என்றும் கூறினார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகில் திருமங்கலம் என்னும் ஒரு சிறிய கிராமம் உள்ளது. அங்கு ஆத்ரேய கோத்திரத்தைச் சேர்ந்த பிராமணன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் வேதாந்த நூல்களை கற்று கரை கண்டவன், மிக்க அறிவாளி, கடவுள் பக்தி மிக்கவன், பிராமண நீதிகளிலிருந்து வலுவாது வாழ்ந்தவன். எனினும் அவன் மிக கொடியவன், பல தீய வழிகளில் பணம் சேர்ப்பவன். அவனை கண்டு மக்கள் அஞ்சி நடுங்கினர். அதே ஊரில் மற்றொரு பிராமணன் இருந்தான். அவன் கத்தரி தோட்டம் வைத்து அதில் விளையும் கத்திரிக்காய்களை விற்று வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் கோவிலுக்கு சிவதரிசனம் செய்ய வந்த கத்திரிக்காய் பிராமணனை கொடிய பிராமணன் கண்டு அவனை வாயில் வந்தபடியெல்லாம் பேசி உதைத்து சுவாமி தரிசனம் செய்ய விடாது விரட்டிவிட்டான். இதனால் மனம் நொந்த கத்திரிக்காய் பிராமணன் உடனே பாண்டிய அரசனிடம் சென்று முறையிட்டான். பாண்டிய மன்னன் உடன் கொடிய பிராமணனை அழைத்து கோபத்துடன் அவன் அப்படி செய்த காரணம் என்ன என்று கேட்டான். அரசே, கத்தரிக்காய் மாமசித்தற்கு ஒப்பானது, அதை உண்பது பாவம், ஆதலால் நான் அவனை ஆலயத்திற்கு வரவிடாது உதைத்து விரட்டினேன் என்றான். அதனை கேட்ட அனைவரும் ஆச்சரியமடைந்தனர். அரசனோ இதற்கு எப்படி தீர்வு கூறுவதென குழம்பி நின்றான். அச்சமயம் அகத்திய மாமுனிவர் அரசவைக்கு வந்தார். அவரை வணங்கி நின்ற பாண்டிய மன்னன், குருதேவா, கத்திரிக்காய் பற்றிய வரலாற்றை கூறி அருளுக என வேண்டினான். அகத்தியரும் முன்னொரு காலத்தில் வார்த்தாகன் என்னும் பெயருடைய ஒருவன் சிவபூஜை செய்து கொண்டிருந்தான். ஒரு நாள் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து கொண்டிருந்தான். அச்சமயம் வைகுண்டத்திலிருந்து கருடாருடராக விஷ்ணு வந்தார். வார்த்தாகனோ விஷ்ணுவை கவனிக்காது சிவபூஜையில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தான். விஷ்ணு கோபித்து வார்த்தாகனை ஒரு செடியாக மாறும்படியும் அச்செடியில் உண்டாகும் காயும் சாப்பிட ஏற்றத்தாகாது என்றும் சாபமிட்டு மறைந்தார். வார்த்தாகனோ தனக்கு ஏற்பட்ட சாபத்திற்கு பயந்து மேலும் சிவபூஜை அர்ச்சனை செய்தான். சிவபெருமான் தரிசனம் அளித்து, உன் பூஜையால் யாம் மகிழ்ந்தோம். ஸ்ரீ விஷ்ணுவின் சாபத்திற்கு அஞ்ச வேண்டாம். உனது நாம சம்பந்தமான வார்த்தாகச் செடியில் விளையும் காயானது பிராமணர் சாப்பிட ஏற்றது. உனது கரியின்றி எனக்கு செய்யும் பூஜை ஏற்புடையதாகாது என அன்பர்களுக்கு நீ விருப்பமுடையவனாவாய் என வரமளித்தார். எனவே வார்த்தாக காய் எனப்படும் கத்தரிக்காய் சாப்பிடுவது தவறல்ல என்றுரைத்து அகத்தியர் காசிக்கு புறப்பட்டார்.
வார்த்தாகன் விஷ்ணுவை அவமதித்த காரணத்தாலேயே அவருக்கு உகந்த ஏகாதசி துவாதசி நாட்களில் கத்திரிக்காய் சாப்பிடுவது பாவம் என கூறப்படுகிறது. உடன் பாண்டியராஜன் பாவியாகிய பிராமணனை கண்டித்து சிறையில் அடைத்ததோடு கத்திரிக்காய் பிராமணனுக்கு தன தானியங்கள் கொடுத்து உபசரித்து அனுப்பி வைத்தான். சிறையில் அடைபட்ட கொடிய அந்தணன் பசியால் வாடி சில நாட்களில் மரணமடைந்தான். மதுரையம்பதியில் மரணமடைந்ததால் அருகில் சிந்தாமணி எனும் கிராமத்தில் ஒரு இடையனுக்கு மகனாக பிறந்தான். முன்வினை காரணமாய் அவன் எப்பொழுதும் கொடிய செயல்களை செய்து கொண்டிருந்தான். அவன் முற்பிறவியில் சிறந்த சிவபக்தனாயிருந்த காரணம் பற்றி அவனுக்கு முக்தி கொடுக்க திருவுளம் கொண்டார் நம்மளுடைய சுந்தரேச பெருமான். அன்னை மீனாட்சி தேவியை நோக்கி, ஏ தேவி, பாவியாகிய அவ்விடையன் பல நற்காரியங்கள் செய்தவனாகையால் அவனுக்கு முக்தி கொடுக்க வேண்டும். நீ பசு வடிவம் எடுத்து அவன் தோட்டத்தில் பயிரை மேய்வது போல சென்றால் அவன் உன்னை அடிக்க துரத்தி வருவான். நீ இவ்வாலயத்தின் எல்லா வீதிகளையும் சுற்றி நமது சன்னதி அருகில் வந்து அவனை இடப்பத்தின் பின் தள்ளிவிட்டு பசுவுரு நீக்கி என்னருகில் வருவாய் என்று திருவாய் மலர்ந்தார். அன்னையும் சிவபிரான் ஆக்ஞைப்படி எல்லாம் செய்து முடித்தார். கீழே விழுந்தவுடன் இடையன் ஸ்தூல சரீரத்தை விட்டு சூட்சும சரீரத்துடன் தேவலோகம் சென்றான். அங்கு அவனுக்கு பார்வதி உடனுரை பரமேஸ்வரனாக காட்சியளித்த எம்பெருமான், உன்னால் செய்யப்பட்ட பாவங்கள் எல்லாம் என் கருணா சித்தத்தால் முற்றும் நீக்கி நீ சுத்தனாகிவிட்டாய். இனி நீ கைலையில் வசிப்பாய் என்றார். உனக்கு முக்தி கொடுக்க இந்த அஷ்டமி திருநாளில் மதுரை பொற்றாமரை குளத்தில் நீராடி நித்திய நியமங்களை நிறைவேற்றி மனதில் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தியானித்து ஸ்ரீ பஞ்சாட்சர ஜபத்தை வாயினால் ஓதிக்கொண்டு மதுரையில் 7 வீதிகள், அதாவது வெளிவீதி, மாசி வீதி, ஆவணி வீதி, சித்திரை வீதி, ஆடி வீதி, சுவாமி சன்னதி 2வது வீதி வீதிகளையும் பிரகாரங்களையும் வலம் வந்து ஆலயத்திலுள்ள மூர்த்திகளையும் தரிசித்து சந்நிதியில் நமஸ்கரித்து தங்கள் வீடு சென்று தங்களுடைய வசதிக்கேற்ப நெய், தேன், தயிர் இவற்றோடு சிவபக்தர்களாகிய அந்தணருக்கு போஜனம் செய்வித்து அவர்களது ஆசிகளை பெற்றால் அவர்களுக்கு முக்தியும் கைலாய வாசமும் கிட்டுவது உறுதி என்றார். எனவே மார்கழி மாத சுக்லபட்ச அஷ்டமி திதியில் எவ்வூரில் இருப்பினும் அங்குள்ள சிவ ஆலயத்தில் பிரதட்சிணம் செய்ய வேண்டும். இவ்வாறு பிரதட்சிணம் செய்வதால் ஓர் அடிக்கு ஓர் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும். வலம் வரும்போது எறும்பு புற்றுகளுக்கு அரிசியிட வேண்டும். அவ்வாறு செய்தால் லட்சம் பிராமணர்களுக்கு போஜனம் செய்த பலனை அடைவர். எவ்வளவு பாவம் செய்தவராயினும் அஷ்டமி பிரதட்சிணத்தால் முக்தி அடைவர். மதுரையில் வாழ்வோர் கோவிலை சுற்றியுள்ள தைவீதி முதலாக 7 வீதிகளை வலம் வருதல் அவசியம். முடியாதவர் ஆடி வீதியையே 7 முறை வலம் வர 7 வீதியும் வலம் செய்த பயனை அடைவர். யாராவது ஒரு சைவ சந்நியாசிக்காவது அன்னதானம் செய்வது மிகவும் நல்லது. மேற்கூறியவாறு எம்பெருமானாகிய சுந்தரேசர் தன் திருவாக்கினாலேயே அன்னை மீனாட்சி தேவியாருக்கு உரைத்ததாக ஸ்கந்த புராணம் உரைக்கின்றது. என்ன நேயர்களே, இக்காணொளி பிடித்திருந்த இக்காணொளியினை அனைவரும் முழுமையாக கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இன்று இக்காணொளி வாயிலாக மதுரையில் அஷ்டமி சப்பரம் திருவிழா கொண்டாடப்படுவதன் ரகசியம் பற்றி அறிந்து கொண்டோம். இது அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று. எனவே தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் பயன் அடையட்டுமே. இக்காணொளியினை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி, வணக்கம்.